Hello viewers, welcome to my channel Cars Cooking. இன்னைக்கு சாட்டர்டே, ஸோ வீக்கெண்ட்ல வீட்லயே சிம்பிளா நம்மளோட திண்டுக்கல் மட்டன் பிரியாணி செய்யலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ ஜீரக சம்பா அரிசி, 3 பெரிய சைஸ் தக்காளி, 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 300 கிராம் சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 1/2 கட்டு கொத்தமல்லி புதினா தழை, தயிர் 100 ml, 1/2 எலுமிச்சை பழம், 10 முந்திரி பருப்பு. மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 15 பட்டை, 8 கிராம்பு, 8 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை அரைச்சு பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். 1/2 கிலோ மட்டன். இன்னைக்கு பிரியாணி செய்யறதுக்கு நான் 200 ml நெய்யும் 100 ml எண்ணெயும் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யோட இந்த சில்லி பவுடர் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் பிரியாணி டேஸ்ட் அண்ட் அரோமா கிடைக்கும். நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வதங்கினதுக்கு அப்புறம் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கை நிறைய புதினா இலையை சேர்த்து வதக்கும்போது ஒரு நல்ல அரோமா கிடைக்கும். அடுத்தது கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். திண்டுக்கல் பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டியே சின்ன வெங்காயம் தான். ஸோ 300 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடிசா நறுக்கி இதுல சேருங்க. அடுத்ததா 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த மசாலாவோட நல்லா ஆட் ஆனதுக்கு அப்புறம் 100 ml தயிரை நம்ம இப்ப சேர்க்கலாம். அடுப்பை எப்பவுமே லோ ஃப்ளேம்ல வச்சுதான் வதக்கணும். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் அடிப்பிடிக்காம நல்லா வதக்குங்க. அரைச்சு வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மசாலா பவுடரை இப்ப சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே 40% குக் ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம 1/2 kg மட்டனை நல்லா வாஷ் பண்ணி இதுல சேர்க்கலாம். மசாலாவோட மட்டனும் சேர்த்து இப்ப நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்ததா 350 ml தண்ணி ஊத்தி மட்டனை ஒரு 1/2 an hour வேக வைக்கணும். மட்டன் நல்லா குக் ஆயிருச்சு. 1/2 எலுமிச்சை பழத்தை இதுல சேர்க்கும் போது சாதம் ஒட்டாம வரும். அடுத்ததா 1/2 லிட்டர் தண்ணி அரிசி வேகிறதுக்காக சேர்க்கணும்.
ஊற வச்ச 1/2 கிலோ ஜீரக சம்பா அரிசியை இப்போ நம்ம இதில் சேர்க்கலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்ல வைங்க. அரிசியும் வாட்டரும் ஒரே லெவல்ல வந்ததுக்கு அப்புறம் சிம்ல வைங்க. அரிசி இப்போ 50% நல்லா குக் ஆயிருச்சு. அடுத்ததா இப்போ நம்ம தம் போடலாம். இருபது நிமிஷம் தம் போட்டதுக்கு அப்புறம் இப்போ ஓபன் பண்ணலாம். வாவ், பிரியாணி உண்மையாவே சூப்பரா ரெடி ஆயிருக்கு. பாருங்க, அரிசி ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம எவ்வளவு நல்லா குக் ஆயிருக்கு. வியூவர்ஸ், பிரியாணி ரொம்ப பர்ஃபெக்டா வந்திருக்கு. டேஸ்ட், கலர், டெக்ஸ்சர் எல்லாமே எக்ஸலண்டா இருக்கு. கண்டிப்பா நீங்க வீட்ல இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காஸ் குக்கிங். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்